நான் முள் கிரீடம். அவரது தலையில் குத்திய ஒவ்வொரு முள்ளும் உனக்காகத்தான். நீ பரலோகத்தில் கிரீடம் அணிய வேண்டும் என்பதற்காக அவர் உன் வலியை தன் தலையில் சுமந்தார். நான் இயேசு அணிந்த உடை. அதை அவர்கள் கழற்றி எடுத்து அதற்காக சூதாடினார்கள். அவர் உலகத்தை ரட்சித்துக் கொண்டிருக்க அவர்கள் கீழே விளையாடிக் கொண்டிருந்தார்கள். நான் ஆணி. இயேசுவை சிலுவையில் பிடித்த 3 ஆணிகளில் ஒன்று நான். அவர் உயிரோடு இருந்தபோது கடைசியாக தொட்டது நாங்கள்தான். ஆனாலும் அவர் எங்களை மன்னித்தார். நான் சாட்டை. 39 அடிகள் பட்டாலும் போதும் என்று அவர் சொல்லவில்லை. அவர் ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாம் முடிந்திருக்கும். ஆனால் ஏசாயா 53 சொல்லப்பட்டபடி ஒவ்வொரு காயமும் உனக்காகத்தான். நான் சிலுவை. தண்டனைக்காக செய்யப்பட்ட நான் அவரால் அன்பின் அடையாளமாக மாற்றப்பட்டேன். இதையெல்லாம் அவர் உனக்காக செய்தார். இந்த செய்தியை மற்றவர்களுக்கும் பகிருங்கள்.